வணக்கம். தேர்வுகளுக்கு ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே சில முக்கியமான சோர்ஸ்களை அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விளக்கப்பதிவை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். வளவளன்னு பேசாம டைரக்டா பாயிண்ட்டுக்கு வருவோம். உங்க ரிவிஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு பாத்திரலாம். முதல்ல சில கரண்ட் அஃபேர்ஸ் குவிக் பைட்ஸ், அப்புறம் பாலிட்டியில தொங்கு சட்டசபை விதிகள், தேர்தல் வைப்புத் தொகை இழப்பு பத்தின டேட்டா, மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் பத்தி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு, கடைசியா என்சிஆர்பியோட சிறார் குற்ற தரவுகள். இவ்வளவுதான், வாங்க உள்ள போலாம். முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் குவிக் பைட்ஸ். எக்ஸாம் எழுத போற மூளைக்கு முதல்ல கொஞ்சம் வார்ம் அப் கொடுக்கலாமா? இதெல்லாம் ஒன்லைனர் கேள்விகளா வர்ற ரொம்ப சான்ஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2026க்கான யுனெஸ்கோ பார் கில்லர் மோகானோ உலக பத்திரிகை சுதந்திர விருது பாலஸ்தீன பத்திரிகையாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்ல இது ரொம்ப முக்கியம். அப்புறம் குஜராத்ல இருக்கிற வாடினார்ல 1570 கோடி ரூபாய் செலவுல ஒரு கப்பல் பழுது பார்க்கும் திட்டத்துக்கு கேபினெட் கமிட்டி, அதாவது சிசிஇஏ ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த வாடினார் அப்படிங்கிற பேரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கிய தினங்கள். மே 5 உலக கேலி சித்திர கலைஞர் தினம். சரி, அது ஓகே. ஆனா மே 7 இருக்கு பாத்தீங்களா, உலக தடகள தினம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ல வெறும் தேதியை மட்டும் கேட்க மாட்டாங்க, தீம் என்னன்னு கேட்பாங்க. இந்த வருஷத்தோட தீம் ஸ்போர்ட்ஸ் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ். ஒரு நிமிஷம், இது அப்படியே இப்பவே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அடுத்து பாலிட்டி செக்ஷனுக்கு வருவோம். தொங்கு சட்டசபை விதிகள். இப்போ நீங்க பாக்குறது ரீசெண்டா வந்த ஒரு உத்தேச தேர்தல் முடிவு. இத ஒரு சூப்பரான அரசியலமைப்பு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, அதாவது ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பரை யாருமே தொடல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நாம தொங்க சட்டசபை இல்லனா ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா ஆளுநர் யார கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவார்? இதுதான் இப்ப கேள்வி. இதுக்கு பூஞ்சி கமிஷன் ரொம்ப தெளிவான ஒரு 4 படி முன்னுரிமை வரிசைய சொல்லியிருக்காங்க. இத ஆர்டர் மாறாம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க. செகண்ட், வெளியில இருந்து ஆதரவு வாங்கின மிகப்பெரிய ஒற்றை கட்சி. தேர்டு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. லாஸ்டா 4வது, வெளியில இருந்து மட்டும் ஆதரவு கொடுக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இந்த ஆர்டர் நிறைய எக்ஸாம்ல டைரக்டாவே கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இந்த முன்னுரிமை வரிசைய சும்மா சொல்லலங்க. வரலாற்று சிறப்புமிக்க எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் இத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆளுநர் தான் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க கூடாது. மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகையில இல்ல, சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கப்படணும் அப்படின்னு அந்த 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. இதோடயே சேர்த்து ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் மற்றும் சர்க்காரியா கமிஷனையும் நம்ம கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கணும். மத்தியில ஆள்ற கட்சிக்கு ஃபேவரா ஆளுநர்கள் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவறா கொண்டு வரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வார்னிங் கொடுத்த கேஸ் இது. உங்களுக்கு எக்ஸாம்ல ஆளுநர் அதிகாரம் இல்லனா ஆர்டிகல் 356 பத்தி கேள்வி வந்தா இந்த கீவேர்ட்ஸை கண்ண மூடிட்டு தேடுங்க. அடுத்து தேர்தல் வைப்புத் தொகை இழப்பு தரவுகள். எலெக்ஷன் டேட்டா செக்ஷனுக்குள்ள போலாம். எப்பவுமே நியூஸ்ல டெபாசிட் காலி அப்படின்னு சொல்றாங்களே, ஆக்சுவலா அரசியலமைப்புல அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வேட்பாளர் தன்னோட தொகுதியில பதிவான செல்லத்தக்க வாக்குகள்ல 1/6 பங்கு, அதாவது 1/6 வாக்குகளை வாங்கல அப்படின்னா அவர் கட்டின பாதுகாப்பு வைப்புத் தொகை திரும்ப கிடைக்காது. எக்ஸாமினர்ஸ் உங்களை கொணப்புறதுக்காக இதை 1/10 இல்லைன்னா 1/4 அப்படின்னு ஆப்ஷன்ல வைப்பாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். கரெக்டான ஃபிராக்ஷன் 1/6 தான். இந்த இன்ஃபோகிராஃபிக்கை கொஞ்சம் பாருங்க. நம்பவே முடியலல்ல. போட்டியிட்ட 4032 வேட்பாளர்கள்ல கிட்டத்தட்ட 83% பேர், அதாவது 3352 பேர் டெபாசிட் இழந்திருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 2208 சுயேட்சைகள் போட்டியிட்டு அதுல ஒரே ஒருத்தரை மட்டும்தான் தன்னோட வைப்புத் தொகையை தக்க வச்சிருக்கார். ஒரு ஜனநாயகத்துல எலெக்ஷன்ல நிக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னு இந்த டேட்டா நமக்கு ரொம்ப அப்பட்டமா காட்டுது. 4வது டாபிக், மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் பத்தின உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இது சோஷியல் ஜஸ்டிஸ் டாபிக்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். சுப்ரீம் கோர்ட் தன்னோட ஸ்பெஷல் பவரான ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது கட்டாயப்படுத்தி ஆசிட் குடிக்க வைக்கப்பட்டவங்களையும் ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வரையறைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்துற வரைக்கும் இது ஒரு டீம்ட் அமெண்ட்மெண்டா, அதாவது திருத்தப்பட்ட சட்டமாகவே கருதப்படும். இதனால என்னென்ன யூஸ்ன்னு கேக்குறீங்களா? இதுல ஹைலைட்டே இது 2016ல இருந்தே முந்தேதியிட்டு, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவா நடைமுறைக்கு வரும். வெளியில தெரியற மாதிரி காயங்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு நிதி உதவி, மறுவாழ்வு, இடஒதுக்கீடு எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் தப்பு செய்யல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய சுமையை குற்றம் சாட்டப்பட்டவர் மேலேயே மாத்துறதுக்கு இது வழிவகுக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது செம பவர்ஃபுல்லான பாயிண்ட். கடைசி செக்ஷன் என்சிஆர்பி சிறார் குற்ற தரவுகள். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு இது ரொம்ப முக்கியம்.
இந்த சார்ட்ல இருக்கிற ட்ரெண்ட கவனிங்க. இந்தியாவுல சிறார் குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போகுது. 2024ல மட்டும் 34,878 கேசுகள். இதுல 42,000க்கும் மேற்பட்ட சிறார்கள் பிடிபட்டிருக்காங்க. சொசைட்டிக்கு இது ஒரு பெரிய ரெட் அலர்ட். பிரிலிம்ஸ்ல எப்பவுமே துல்லியமான டேட்டா கேட்பாங்க. 2023ல சிறார் குற்ற விகிதம் 7.1 இருந்துச்சு. அதுவே 2024ல 7.9 கூடிருச்சு. இந்த 7.1ல இருந்து 7.9 அப்படிங்கிற ஜம்பை உங்க நோட்ஸ்ல பெரிய பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் எந்த சட்டத்துல வருதுன்னா சிறார் நீதி சட்டம், அதாவது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழ வருது. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட், மெட்ரோ சிட்டிஸ்ல எந்த ஊர்ல அதிக கேஸ்னு பார்த்தா நம்ம தலைநகர் டெல்லியில தான். 2306 வழக்குகள். அந்த சட்டத்தோட வருஷத்தையும் இந்த சிட்டியோட பேரையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, நாம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட், ஆக்டிவ் ரீகால். இப்போவே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தொங்கு சட்டசபை வந்தா கவர்னர் யார ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு பூஞ்சி கமிஷன் சொன்ன அந்த 4 படி முன்னுரிமை வரிசை உங்களால அப்படியே ஆர்டர் மாறாம சொல்ல முடியுதா? உங்களால முடியுதுன்னா நீங்க எக்ஸாம்க்கு பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே ஸ்பிரிட்டோட தொடர்ந்து படிங்க. அடுத்த செஷன்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.